கிளம்பிட்டீங்க காலையிலேயே? கொஞ்சம் கடைக்கு போறோமா, சாமான் வாங்கணும், கடைக்கு போயிட்டு வரேன். அப்படியா? ஆமா, என்ன ரொம்ப நாளா டூலெட் போட்டுருக்குது? ஆமாண்ணா, நல்ல ஆள் யாருன்னா வந்தா விடலான்னு தான் பாக்குறேன். எங்க யாருமே இல்ல, யாரும் வரலண்ணா. அதனால இவ்வளவு நானும் எத்தனை வாட்டி போஸ்டர் வர நானும் பார்த்து உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்குதான் எதாச்சும் பார்க்க முடியும், அதனால தான் கேட்கறேன். ஆள் யாரும் வரல இது வரைக்கும். யாருமே வரலண்ணா. யாருன்னா நல்ல ஆளா இருந்தா சொல்லுங்கண்ணா, நல்ல ஃபேமிலி யாருன்னா இருந்தா விடலான்ட்டு. இவர் வேற ஃபாரின்ல இருந்து போன் பண்ணி ஒரே திட்டுறாரு. என்ன வீடை இவ்வளவு நாளா பூட்டி வச்சிருக்கிற, யாருன்னா வந்த வாடகை விடுன்றாரு. நான் என்ன பண்றது? நல்ல குடும்பம் தான் நம்ம விட முடியும். சரி, நல்ல புரோக்கர்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒரு ஆள் சொல்லி வச்சா போதும், அவங்க நல்லா லைட்னு வராங்க. புரோக்கர் கிட்ட சொல்லி தானே வச்சிருக்கேன். சரி, நம்ம நல்ல குடும்பமா வரணும்ல. ஆமா, அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா இருந்தா சொல்லுங்கண்ணா. சரி, என்கிட்ட கூட ஒரு 1 வீக் முன்னால ஒருத்தர் கேட்டாரு, வீடு நல்ல போர்ஷன் இருக்கணும், வீடு நல்லா லுக்கா இருக்கணும், பாக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும், வண்டி அப்படி வண்டியில கேட்டாரு. நான் சரி கண்டிப்பா கேட்டு சொல்றேன். ஏன்னா நான் நினைச்சேன், சரி நீ சொல்லுவியா சொல்ல மாட்டேன், யாருன்னா கொடுத்துட்டு அட்வான்ஸ் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கேட்கணும் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன். நான் இல்ல, இப்பதான் இன்னைக்கு பார்த்தேன். இன்னும் ஒரு வாரத்துல நான் கேட்டு எப்படி சொல்றேன். சரிங்கண்ணா, கேட்டு சொல்லுங்கண்ணா. சரி, நான் கடைக்கு போறேன், போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஓகே. ஏய், என்னடா டூலெட் போட்டுருக்கு? அது ரொம்ப நாளா இருக்குப்பா. என்னது ரொம்ப நாளா இருக்கா? என்னடா நீ சரியான லூசடா. நான் எவ்வளவு நாளா வீட்டு தேடி அனுப்பிச்சிருப்பேன், கொஞ்சமா சொல்லக்கூடாது. என்னடா இப்படி பண்ற? ச்சே, ஸ்ட்ரைக் ஆகல. அதான் நம்பர் இருக்குல்ல, உன்னெல்லாம் போய் நம்பரும் பாரு. சரி இரு, அந்த நம்பருக்கு போன் வச்சு கேட்டு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, யாருங்க? வணக்கம்மா. வணக்கங்க. இங்க டூலெட் போர்டு போட்டிருக்கு, வீடு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆமா, என் வீடுதான். அதாம்மா, கொஞ்சம் வீடு பார்க்கலான்னு வந்திருக்கோமா. நான் இப்பதாங்க அங்க இருந்து கிளம்புனேன், கடைக்கு வந்திருக்கேன். ஒரு 10-20 நிமிஷம் ஆகுமே நான் வரதுக்கு. ஓ அப்படிங்களா? சரி பரவாயில்லம்மா, நாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். நீங்க வந்து கொஞ்சம் இன்னைக்கு வீடு காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிங்களா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க இங்க அண்ணா நகர்ல இருந்து வரோமா. அப்படியா? சரிங்க, வெயிட் பண்றீங்களா? நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. சரிங்க சார். ஓகே. ஓகேம்மா, ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார். வரேன்னு சொல்லிட்டேன். சரி, வெயிட் பண்ணு. யார் இது நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறது? இந்த வீடு கேட்டு போன் பண்ணது நீங்க தானே? ஆமா மேடம், நாங்க தான். அப்படிங்களா? சரி, வீடு இப்ப பாக்கணுமா? ஆமாங்க மேடம், பார்க்கணும். சரி சார், வாடகை வந்து 10,000. சரிங்களா? அட்வான்ஸ் 50,000. சரிங்க. இபி வந்து கரண்ட் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய். சரிங்களா? மோட்டர் வந்து நான் காலையில ஒரு 1/2 மணி நேரம் போடுவேன், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் போடுவேன். நீங்க தண்ணி வேணும்னா காலையில புடிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? எனக்கு வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும், ஆணிலாம் அடிக்க கூடாது வீட்டுல. சரிங்களா? சும்மா சொந்தக்காரன் சொல்லிட்டு நிறைய பேர் வச 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 வசம் கூட்டம் இருக்க கூடாது வீட்டுல. என்ன சொல்றீங்க? சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் வரக்கூடாது வீட்டு உள்ள. மேடம், நான் பேச்சுலர் மேடம். என்ன சொன்னீங்க? ஆமா மேடம், நான் பேச்சுலர், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க மேடம். பேச்சுலரா? அது செட் ஆகாதுங்க, நீங்க வேற எங்கேயாவது பாத்துக்கோங்க. ஏன் செட் ஆகாதுங்க? என்ன விஷயம்? இல்லங்க, பேச்சுலருக்கு விட வேணான்ட்டாங்க. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் என்ன இப்படி பசங்க இப்படி சொல்லிட்டீங்க? பேச்சுலர்னா ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க? காரணம் மட்டும் சொல்லுங்க மேடம். சார், பக்கத்து கம்பெனில மேடம் வேலை செய்யறேன் நானு, கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க. அது சரி வராது சார், வேணா வேணா எங்க வீட்டுக்கார கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்றேன். மேடம் ஏன் மேடம் ஃபேமிலி மேன் போய் யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? பேச்சுலர்னா இவ்வளவு இதா சொல்றீங்க? சார் வேண்டாம் சார், வேண்டாம், நீங்க வேற எங்கேயாவது கேட்டுக்கோங்க. வேற இடத்துல கேட்டுக்கலாம், காரணமா தான் சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறதுக்குதான். வேற வீட்டுக்கு போனாலும் நாங்க கேஷ்ஃப்ளோ பண்ணலங்க. இப்படிதான் 2 வருஷம் முன்னாடி நல்ல பசங்கன்னு 2 பசங்களை மாடியில குடுத்தன வச்சோம். அவங்க என்ன பண்ணாங்க, எங்க அக்கா பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க லவ் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதனால சொந்தக்காரங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் நாங்க பேசிக்கிறது இல்ல. சரிங்களா? அதனாலதான் சார் அதெல்லாம் ஒண்ணும் சரி வராது, நீங்க வேற எங்கேயாவது கேட்டு. மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம் எவனோ ஒருத்தர் இது மாதிரி தப்பு செஞ்சதுக்காக எல்லாருமே அதே மாதிரி தப்பா எடை போட்டுற கூடாது மேடம். சரிங்களா? எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சொல்லுங்க? எங்க மொத்தம் பாருங்க மேடம். பேச்சுலர்களுக்கு வீடு விடுறது இல்ல சார். சரிங்களா? நீங்க இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் வேணா என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரிங்களா? சரிங்க மேடம்.
குமாரண்ணா. யாருமா? நான் தான் பூனா பக்கத்துல இருக்கனே. பூனா, ஆமா ஆமா ஆமா, உட்காருமா. என்ன திடீர்னு? நான் ஊருக்கு போறேனா. என்ன விஷயம் திடீர்னு ஊருக்கு போற? ஆனா சொந்தக்காரங்கிட்ட கல்யாணம்ண்ணா. சரி, அதனால போறேன் நானு. வரதுக்கு 2-3 நாள் ஆகும்ண்ணா. 2-3 நாள் ஆகுமா? சரி. சரி, அதுக்குள்ள யாருன்னா வந்து வீடு பாத்தாங்கன்னா வீடு திறந்து காட்டுங்க, அதை சாவி கொடுத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்படியா? ஆமா. சரி, யார் யார் போறீங்க? நானும் பசங்களை கூட்டிட்டு தானே போறேன். அப்படியா? ஆமா. சரி சரி. சரியா, போயிட்டு வந்துடுறோம் 2-3 நாள். யாருன்னா நல்லவங்களா யாருன்னா வந்தாங்கன்னா வீடு திறந்து காட்டுங்க. சரி சரி. சரியா? என்ன சாவி? சரிம்மா, ஏற்கனவே கேட்டிருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன். அதான் சொல்லியிருந்தேன், அவங்க இல்ல இருக்கும்போது வரான்னு சொன்னாங்க. இந்த வாரத்துல வரேன், நானேமா நாளைக்கு இல்லை நாளைக்கு வரேன்னு நினைக்கிறாங்க. நான் வந்தானா அவன்கிட்ட நீ சொன்ன கண்டிஷன்லாம் சொல்லிடுறேன், அவன் போன் நம்பர் வாங்கி வச்சிடறேன், மற்றது நீ வந்து பேசிக்கலாம். சரிண்ணா, வேற யாருன்னா வந்தாங்கன்னா கூட போன் நம்பர் வாங்கி வைங்க. சரி, நான் ஒரு 3 நாள்ல வந்துருவேன். சரி, வந்துட்டு கூட நான் பேசிட்டு நேரா வந்து பாக்கணும்னா அவங்க வந்து நேரா வந்து பார்த்து பேசி கூட நம்ம முடிச்சிடலாம். சரி. ஒரு அட்வான்ஸ் அதுதான் 10,000 வாடகை, 50,000 அட்வான்ஸ் சொல்லுங்க. டிபி வந்து ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய். அது மட்டும் சொல்லுங்க. வேற யாருன்னா வந்தாங்கன்னா நான் வந்து பேசிக்கிறேன். போன் நம்பர் மட்டும் வாங்கி வைங்க. சரிங்களா? அதெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். நானு ஒரு வந்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க சார், கொஞ்சம் வாங்கி வச்சுங்க சார். அப்புறம் யாருன்னா விட்டுற போறீங்க, வேணாண்ணா வேணாம். வந்து நேரா நம்ம வந்து பாக்கணும்ல, யாரு வரவங்க நல்லவங்களா நமக்கு தெரியாது. சரி, நம்ம நேரா வந்து பார்த்து பேசினாதான் எனக்கு தெரியும். அப்படி சொல்லு. அது மட்டும் இல்லாம இவரும் வேற கத்துவாரு, யாரு என்ன எதுன்னு விசாரிக்காம ஏன் விட்டெல்லாம் கேட்பாரு. சரி, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நான் நேரா வந்து கூட பார்த்து பேசிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேண்ணா. டைம் ஆயிடுச்சு. வேண்டாம், இப்பயே ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு. வேணாம் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வேணாண்ணா, மணி ஆயிடுச்சு. இப்பவே நம்ம பசங்க எல்லாம் கூட்டின்னு போனோம், ரொம்ப லேட் ஆயிடும். சரியா? நான் கிளம்புறேன். சரியா? சரி. சரிண்ணா. யார் இது? ஹலோ. ஹலோ. யாருங்க? வணக்கம்மா. வணக்கம் சார். யாரு? நாங்க தான்மா அந்த வீடு 2 நாளைக்கு முன்னாடி அந்த வீடு வந்து பாத்துட்டு போனோம்ல, டூலெட் போர்டு போட்டு வீடு கேட்டிருந்தோமே. தெரியலீங்களே யாருன்னு. அதாம்மா நீங்க கூட சொன்னீங்களேம்மா, பேச்சுலருக்குலாம் வீடு விடுறது இல்ல, ஒரு 2 வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்றதா சொன்னீங்களேம்மா. ஓ, நீங்களா சார்? நான் தான் சொன்னேன் சார், பேச்சுலருக்கு விட மாட்டேன்னு. அப்புறம் எதுக்கு சார் சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா இப்படி எல்லாம் சொன்னா எப்படிமா, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. ஏமா, பேச்சுலர் நாங்க கஷ்டப்படுறோம், அதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேக்குறோம். சார் இல்ல சார், பேச்சுலருக்கு விடுற மாதிரி இல்ல, எதுவும் ஐடியா இல்ல. இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரியே இட போட்டுறாதீங்கம்மா. நாங்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுமா, நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கோமா. எனக்கு வந்து இங்க ஆபீஸ் பக்கத்துல இருக்குமா, அதனால போக்குவரத்துக்கு கொஞ்சம் வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த இடத்துல ஒரு வீடு பாக்குறேன் நானு. வாடகை எல்லாம் உங்களுக்கு கரெக்டா வந்துரும். சரிங்களா? அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கரெக்டா தேதியானா உங்களுக்கு வாடகை மாசம் மாசம் உங்களுக்கு கரெக்டா சம்பளம் கொடுத்துருவோம், வீட்டு வாடகை. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. சார் நான் ஊருக்கு வந்திருக்கேன், நான் வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும் சார். நானு வந்துட்டு வேணா நான் பேசுறேன் உங்ககிட்ட. 2-3 நாள் ஆகுமாமா? அதெல்லாம் எதுக்கு இப்ப உங்களுக்கு அந்த கதைலாம்? நான் வந்துட்டு சொல்றேன்னு சொன்னேன்ல. அப்படி இல்லம்மா, நம்மளுக்கு வீட்டுல வேற அலையன்ஸுக்கு வீட்டுல பொண்ணெல்லாம் கூட பார்த்து வச்சிருக்காங்க, கல்யாணம் ஆக போகுது. அதான் சரி வீடு பக்கத்துல, வேலைக்கும் கொஞ்சம் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் சீக்கிரமா கட்சா கொஞ்சம் வீடு வந்து பால் காய்ச்சி கொஞ்சம் குடித்தனம் வந்துடலான்னு பாக்குறோம். நீங்க கொஞ்சம் பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரி சார், நான் இன்னைக்கு திங்கக்கிழமையா, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நான் வருவேன் சார். வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார். சரிங்களா? சரிங்கம்மா, வர்றதுக்கு வெள்ளிக்கிழமை ஆகுமா? ஆமாங்க. சரிங்கம்மா, அப்போ ஒரு 4 நாள். சரி பரவாயில்லம்மா, நாங்க வெயிட் பண்றோம்மா, கொஞ்சம் பார்த்து எப்படியாவது பண்ணி கொடுங்கம்மா. சரி, ஓகே சார். சரிங்கம்மா, ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்ன சொன்னாங்க? என்னடா நம்ம வீடு கேட்டுறதுக்கு வந்தோம், கட்சியில என்ன அவங்க இப்படி பேசுறாங்க? பேச்சுலர்னா என்ன அவ்வளவு கேவலமா போயிடுச்சு அவங்களுக்கு? ஏன் பேச்சுலர்னா வீடு தர மாட்டாங்களா? எல்லாரையுமே ஒரே மாதிரி பாக்கூடாது கொஞ்சம்? என்னதான் சொல்ல வராங்க அதை சொல்லு முதல்ல. அவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்கடா. என்னடா என்னவோ யாரோ ஏதோ ஒருத்தன் வந்து அவங்க அக்கா பொண்ணு இது பண்ணிட்டு போயிட்டானா, அதுக்காக வந்து எல்லாருமே தப்பா நினைக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளாம் பார்த்தா அப்படியே தெரியுது, நம்ம எல்லாம் வந்து டீசென்டான ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்ப்பா. ஒரு பேச்சுலர் இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அவங்க வர்றதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகுமா? வெள்ளிக்கிழமை தான் வருவாங்களாம். டேய் என்னடா, வெள்ளிக்கிழமை தான் வரேன்னு சொன்னாங்க, வரத்துக்கு 3 நாள் ஆகும்ல. வரத்துக்குள்ள நம்ம யாருன்றதை காட்டுறோம். என்னடா சொல்ற? என்னடா பண்ண போற?
நான் சொல்றதை மட்டும் செய், நீதே நான் பாத்துக்கலாம் வா. என்னடா இதெல்லாம் சரியா வருமா? வாடா. பேச்சுலர் என்ன அவ்வளவு கேவலமா? எங்க போனாலும் பேச்சுலர் கொடுக்க மாட்டேன்றாங்க. தான் சரியான பாடம் கொடுத்துருக்கோம்ல. அவங்க ஃபோன் நம்பர் கொடு. உங்களுக்கு நானே போட்டுறேன். ஹலோ ஹலோ. மேடம், யாரு? வீடு வாடகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, பேச்சுலர். பேச்சுலர். இது என்ன, இது வேற நம்பரா இருக்கு? எந்த நம்பரா இருந்தா மேடம், எல்லாம் ஒரே நம்பர் தான் மேடம். சார், அதான் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொன்னேன், அப்ப எதுக்குங்க சும்மா போன் அடிச்சிட்டு இருக்கீங்க? சரிங்க மேடம், நீங்க வெள்ளிக்கிழமையே வாங்க. நாங்க எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம், நீங்க வீடே கொடுக்க தேவையில்ல. ஹலோ ஹலோ, என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? பின்னாடி கதவு திறந்திருக்கு, ஏசி ஆஃப் பண்ண மறந்துட்டோம், நீங்க வந்து ஆஃப் பண்றீங்க. ஓகே பை. டேய் டேய் டேய். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். ஹலோ, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டில் தான். அவ்வளோ இருக்காம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். இதோ கொடுக்குறேம்மா. யாரு? எங்க அம்மா. உங்களுக்கு வேற வேலை இல்லை, உங்க ஆத்தலுக்கு வேற வேலை இல்லை. வேலையா இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா, கொஞ்சம் வேலையா இருக்கானா, அப்புறமா பேசுகானாம்மா. சரியா? நான் வைக்கிறேன். என்னங்க, எவ்வளவு நேரம் போன் அடிக்குது? எடுங்களா. யாருன்னு பாருங்க, ஏதாவது அர்ஜென்ட் காலா இருக்க போகுது. உங்க அப்பா தான். சுஷு, எங்க அப்பாவா? எங்க அப்பா போன் பண்ணிருக்காரு, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. எப்ப பார்த்தா விளையாட்டா போச்சு உங்களுக்கு. நீ தான் வேலையா இருக்கேன்னு சொன்னியம்மா. ஹலோ, சொல்லுங்கப்பா.